ஹalleluya, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், அப்படியே குட் ஈவினிங். நீங்க எங்கிருந்து பார்க்கிறீர்கள்? உங்க நேரங்கள் வேற வேற இல்லையா? நீங்க எங்கிருந்து எப்பொழுது கேட்டாலும் தேவனுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆகவே எந்த நேரமா இருந்தாலும் ஏசானுடைய வார்த்தைகளை கேட்க அது ஏற்ற நேரமாகவே இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பலப்படுகிறோம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே, இன்றைக்காக எங்களுக்காக ஆயத்தப்படுத்தின வார்த்தை எங்களுக்கு தரும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு தேவன் என்ன சொல்லுவார், இன்றைக்கு தேவன் என்ன சொல்லுவார் என்கிற ஆசையோடு நம்ம தேவ வசனத்தை கேட்டால், எந்த பாஸ்டர் பேசினாலும் என்ன வசனம் பேசினாலும் தேவன் நிச்சயமா உங்களுக்கு தேவையான விதத்தில் உங்களோடு பேசுவார். இன்று வெள்ளிக்கிழமை என்றாலே உபவாச ஜெபங்கள் அநேக சபைகளில் நடக்கும். ஒரு சிலர் சனிக்கிழமை உபவாச ஜெபம் செய்வாங்க. பட் எனிவே, வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், வென்ஸ்டே மிட்வீக் பிரேயர், ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயர் எங்களுடைய சபையில நாங்கள் பின்பற்றுகிறோம். ரொம்பவும் முக்கியமானது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவது, ஆவியோடும் சத்தியத்தோடும் தேவனை ஆராதிக்கும்படி உதவி செய்வது உபவாச ஜெபங்கள். உபவாச ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை இன்றைக்கு மக்கள் அறிவதில்லை. உபவாசத்தை குறித்து ஹைலைட் செய்கிறாங்க தவிர ஜெபம் என்ன செய்கிறோம் என்பதை கவனிக்கிறதில்லை. வெறும் உபவாசம் இருந்து ஜெபிக்காவிட்டால் பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் உபவாச ஜெபம், யூ cannot divide it. ஜபமும் உபவாசமும் ஜபமும் இரண்டும். உபவாசம் இருக்கிறேன், டியூட்டிக்கு போகிறேன்னு உபவாசம் இருந்தா பிரயோஜனம் இல்லை. ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்காமல் சர்ச்சுக்கு சென்று வந்தால் போதாது. உபவாசம் இருக்கும்போது அந்த நேரத்தை தேவ வசன தியானத்திலே ஜபத்திலே செலவிட வேண்டும். ஜெபிக்க வேண்டும் என்றால் என்ன ஜெபிக்கணும், எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும் என்று ஒரு சிலர் கேட்பார்கள். ஜபத்திற்கு எரிபொருள் தேவனுடைய வசனம். நீங்க வசனம் வாசித்து ஜெபிங்க, உங்க ஜெபத்துக்கு ஒரு முடிவே இருக்காது. விசாலமான இருதயத்தோடு அநேக விஷயங்களுக்காக, அவசியமான விஷயங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் ஆவியானவர் நம்மை நடத்துவார். அதனாலதான் சங்கீதங்கள் வாசிங்க, சிம்பிளா உங்களுக்கு புரியும். ஒரு சங்கீதம் வாசித்து விட்டு அதன் பிறகு ஜெபிங்க, உங்களால நல்லா ஜெபிக்க முடியும். ஏனென்றால் சங்கீதங்களில் அநேக சங்கீதங்கள் ஜெபங்களே, தேவனோடு சொல்லுகிற விண்ணப்பங்களே. சங்கீதம் 34 இன்றைக்கு முழுவதும் வாசித்தால் நல்லா இருக்கும். நீங்க வாசித்து தியானிங்க. 4ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரிடத்தில் விசாரித்தேன், ஐ என்கொயர்ட். அவரை கேட்டபோது, என்ன ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே? என் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவரே? என் ஜெபத்தில் இருக்கிற தீம், அதனுடைய நோக்கம் என்ன? நான் இப்படி ஜெபிக்கும் போது என் இலக்கு என்ன என்பதை பரீட்சித்து பார்க்க வேண்டும். அவர் சமூகத்தில் காத்திருக்கணும். அவர் வசனத்தை ஆராய வேண்டும். அவர் வசனத்தை வாசித்து தியானிக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் போது, வாசித்ததின்படி ஜெபிக்கும் போது முதல்ல நம்ம பயம் என்ன, நம் வருத்தங்கள் என்ன, நம் தேவைகள் என்ன என்று நம்ம அறிந்து கொள்வோம். பலவித பயங்கள் இருக்கிறது. ஆனா எல்லாமே எல்லாருக்கும் எல்லா நாளும் இருக்காதுல்ல. இன்றைக்கு உங்க பயம் என்ன? நீங்க பரீட்சை எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா உங்க பயம் பரீட்சை பயம். நீங்க பில்ஸ் கட்ட வேண்டிய, பணம் கட்ட வேண்டிய நீங்க, இந்த தேதி தான் உங்க கடைசி தேதி. ஆனால் உங்களுக்கு உங்கள் தேவை பொருளாதார பிரச்சனை. நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேண்டும் என்றால் அங்க எப்படி நிற்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று அழுத்தத்துக்கு ஆளாவாங்க பாருங்க. யூ நீட் த விஸ்டம், யூ நீட் த கிரேஸ் ஆஃப் காட். அவர் கிருபை வேண்டும், அவர் ஞானம் வேண்டும். பாருங்க, இன்றைக்கு ஒரு போராட்டத்தை சந்திக்க போகிறேன் என்னும் போது அந்த போராட்டத்திற்கு ஏற்ற ஆயத்தம் வேண்டும். எந்த பயம் நம்மை பின்தொடர்கிறது? இன்றைக்கு பாருங்க, யுத்தங்கள் நடக்கிறது. யுத்த பயத்துல சிலர் இருக்கிறார்கள்.
மரண பயத்தோட அநேகர் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேதனையில இருக்கிறாங்க. பலவித பயங்கள் பலவித மனிதர்களை வாட்டி கொண்டிருக்கிறது. திரும்ப திரும்ப நம் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதிருங்கள். உன் பயம் என்னவோ என்னோடு சொல்லு, உன்னை தைரியப்படுத்துவேன், அந்த பயத்திலிருந்து உனக்கு விடுதலை தருவேன் என்கிறார். நான் ஆண்டவரிடத்துல சொல்லிக் கொண்டேன் பயங்கள் இது என்ற போது, எனக்கு உண்டான எல்லா பயத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்தார். எனக்கு உண்டான பயங்கள் எல்லாவற்றிலிருந்தும், எல்லா பயத்திலிருந்தும், மரண பயத்திலிருந்தும், யுத்த பயத்திலிருந்தும், சத்ரு பயத்திலிருந்தும், பொருளாதார பயத்திலிருந்தும், வியாதிகள் பயத்திலிருந்தும், சாத்தானின் பயத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கிறவரா இருக்கிறார் நம் ஆண்டவர். எதற்கு பயப்படுகிறீங்க? எனக்கு எங்க கணவர் என்றால் பயம் என்கிறவங்க இருக்கிறாங்க. வினோதம் இன்றைக்கு அநேகர் என் மனைவி என்றால் பயம் என்கிறவங்க இருக்கிறாங்க. பெற்றோர் மீது, பெற்றோரை பார்த்தாலே பயந்து ஒளிந்து கொள்கிறவர்கள், ஓடி போகிறவர்கள் இருக்கிறார்கள். நீங்க பெற்றோரிடத்துல பயபக்தியோடு இருக்க சொல்லி இருக்கிறாங்க. பக்தி இல்லாத பயத்தினால பிரயோஜனம் என்ன இருக்கு? பயம் பக்தியோடு கூடியதா இருக்க வேண்டும், ரெவரன்ஸ் இருக்க வேண்டும். ஆனால் வெறும் பயம் அது களங்கடிக்கிற பயம். நம்மை சாத்தான் பயமுறுத்த முயற்சிப்பான். ஆனால் நீ ஆண்டவரை சார்ந்து கொண்டால், அவரின் பட்சத்தில் இருந்தால் எதற்கு பயம் வேண்டும்? எந்த சத்துரும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. எந்த வியாதியிலும் அவர் குணப்படுத்துவார், எந்த ஆபத்திலும் அவர் விடுவிப்பார், எந்த தேவை இருந்தாலும் அவர் சந்திப்பார். எதற்கு பயம் பின்ன? அதனால்தான் பயங்கள் எல்லாம் கர்த்தரிடத்துக்கு கொண்டு சென்று முழங்காலில் நின்று ஜெபி. தேவ சமூகத்துல உன் ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்து. என்ன சொல்றீங்க? முழங்கால் போட முடியாது என்கிறீங்களா? ஏன் முழங்கால் போட முடியாது? முழங்கால் போட முடியும் மனது இருந்தால் மார்க்கம் இருக்கும். முக்கியமா வாலிபர்கள், நடுவயதினர், நீங்க முதியவர்கள் ஆனால் உங்களுக்கு மூட்டு வலி இருந்தால் அப்பொழுது கூட நீங்க முழங்கால் போடலாம், அவசியமானால், தேவையானால். ஆனால் ஒருவேளை முழங்கால் போட முடியாவிட்டால் ஜெபிக்காம இருக்காதீங்க. நீங்க முழங்காலில் ஜெபிக்கிறீங்களா இல்லையான்னு ஆண்டவர் பார்க்கிறது இல்ல, உடைந்த இதயத்தோடு ஜெபிக்கிறீங்களா என்பதை ஆண்டவர் பார்ப்பார். ஆகவே சில முறை சில நேரங்கள்ல நாம முழங்கால் போட முடியாது. ஒரு சில நேரம் நீண்ட ஜெபம் செய்யும் போது நம்மால முழங்கால் போட முடியாது. நீங்க எந்த நிலையில, எந்த போஸ்டர்ல ஜெபிக்கிறீங்க என்பது முக்கியம் அல்ல, மனப்பூர்வமா ஜெபிக்கிறீங்களா என்பது ரொம்ப முக்கியம். சோ நின்று ஜெபிங்க, நின்று ஜெபிக்கலாம். உட்கார்ந்து ஜெபிங்க. நீங்க மணிக்கணக்கில் ஜெபிக்க விரும்பினால் கைகளை உயர்த்தி ஜெபிங்க. கால்வலி என்று சொன்னால் நீங்க எப்படி ஜெபித்தாலும் உங்க மனதை ஒருமுகப்படுத்தவே முழங்காலில் ஜெபிக்கவோ, கைகளை உயர்த்தி ஜெபிக்கவோ, நின்று ஜெபிக்கவோ சொல்லுகிறோம். படுக்கையில படுத்துக்கொண்டு ஜெபிக்கிறவர்கள் ஜெபம் மாத்திரம் தேவன் ஏற்க மாட்டார் நினைக்கிறேன். வேற வழி இல்லாமல் மரண படுக்கையில இருந்தா, வியாதியஸ்தனா இருந்தா, அசைய முடியாத நிலையில இருந்தால் தவறு ஒன்றும் இல்லை. உங்க பார்வை மேல் நோக்கியே இருக்கும். ஆகவே படுக்கையில இருக்கிறவங்க மேலதான் பார்ப்பாங்க. ஆகவே படுத்துக்கொண்டு கூட ஜெபிக்கலாம். பட் உங்க இருதயத்திலிருந்து உங்க எல்லா பயத்தையும் பகிர்வது. ஜெபம் என்றால் ஸ்லோகங்கள் அல்ல, ஜெபம் என்றால் மனப்பாடம் செய்த வார்த்தைகள் அல்ல, ஜெபம் என்றால் வழக்கமாக சடங்காக செய்கிற சில முக்கியமான வழக்க ஜெபங்கள் அல்ல. ஆழ்மனதிலிருந்து வருகிற கூக்குரலே ஜெபம். பாருங்க, நம் புலம்பலும் கூட ஜெபமாக தேவனுக்கு கேட்கும். உன் பெருமூச்சுகள் கூட தேவனுக்கு ஜெபமாக கேட்கும். உன் வருத்தம் என்ன? உன் பயம் எதற்கு? உன் கவலை என்ன? உன்னுடைய துன்பம் என்ன? உன் தேவை என்ன? உன் கஷ்டம் என்ன? சொல்லு. அது எதுவானாலும் சரி, நான் தப்புவிப்பேன், நான் விடுவிப்பேன், நான் ரட்சிப்பேன் என்கிறார் ஆண்டவர். அங்கே 6ஆம் வசனம் பார்த்தால், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் என்னை ரட்சித்தார், கர்த்தர் கேட்டார், அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். எல்லா பாடுகளிலிருந்தும் உங்களை ரட்சிப்பார். என்ன உங்க இடுக்கண்? எதற்கு பாடுபடுகிறீங்க? அனாவசியமான பிரச்சனைகளால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொள்கிறோம். அனாவசியமான துன்பங்களாலே நம்ம வருந்தி வருந்தி உற்சாகத்தை இழந்து போகிறோமே தவிர, உங்கள் பயத்தை கர்த்தருக்கு சொல்லுங்க. உன் பாடுகளில் கர்த்தருக்கு நீ முறையிடு. பாடுகளில் அவனுக்கு துணையா இருப்பேன் என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற்றுவார். உங்க கஷ்டங்களில் கர்த்தர் துணையா இருக்கும்போது கஷ்டங்கள் கஷ்டங்களாவே இருக்காது. நாம எவ்வளவு வேதனையில படுக்கையில படுத்திருக்கும் போது, முணங்கிக் கொண்டிருக்கும் போது நம்முடைய தாய் நம் பக்கத்தில் உட்கார்ந்து நம்மை தேற்றிக் கொண்டிருந்தால், நம்மை சமாதானப்படுத்தினால், நம் கையை பிடித்து தைரியப்படுத்தினால்,
நமக்கு எவ்வளவு ஆறுதல் கிடைக்கும் பாருங்க. அட சிக்கா இருந்தாலே நல்லா இருக்கும், எனக்கு இவ்வளவு அன்பு கிடைக்கிறது என்று தோணும் ஒரு சில நேரம். இயேசு உன் கஷ்டங்கள்ல உன்னை கைவிடுகிறவர் அல்ல. உன் துன்பங்கள்ல அவர் முகத்தை திருப்பிக் கொள்கிறவர் அல்ல. உன் கண்ணீரை பார்த்து விட்டு விடுகிறவர் அல்ல, உன் கண்ணீரை துடைக்கிறவர் அவர். கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றுகிறவர். தேவனிடத்துல ஜெபிப்பதை பழகிக் கொள்ளுங்க. நீங்க எப்படிப்பட்ட செய்தியை கேட்டாலும், உங்களுக்கு எப்படிப்பட்ட பயம் வந்தாலும், தேவ சமூகத்துக்கு செல்லுங்க. உங்க அறைக்கு போய் கதவை பூட்டி தேவனிடத்துல சொல்லுங்க. மனுஷருக்கு முன்பு அழாதீங்க. அலட்சியப்படுத்துவாங்க அவங்க. உங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. ஆனால் தேவனுக்கு முன்பு உங்க கண்ணீர் துளிகள் எவ்வளவோ விலையேற பெற்றது. கண்ணீரின் ஜெபத்தை தேவன் நிச்சயமா கேட்பார். என் கண்ணீரை குறித்து நீர் எழுதி வைத்திருக்கிறீர், உம் துருத்தியில் வைத்திருக்கிறீர் என்று தாவீது சொன்னது போல், நம்முடைய கண்ணீர் உடைந்து நொறுங்கி இருதயத்திலிருந்து கண்ணீரோடு வருகிற உங்கள் ஜெபம், அந்த ஜெபம் தேவ இருதயத்தை அசைத்து அவர் கருணை கரத்தை நீட்டி உங்களை உடனே தேற்றுங்க. இன்றையிலிருந்து விசுவாசத்தோடு எந்த பயம் வந்தாலும், எந்த தீமை வந்தாலும், எந்த ஆபத்து வந்தாலும், இன்னொரு வார்த்தை கூட இருக்கு பாருங்க. அங்க 19ஆம் வசனத்தில், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எத்தனை வித துன்பங்கள் ஆனாலும் சரி, சத்துரு பயமோ, யுத்த பயமோ, மரண பயமானாலும், எந்த பயம் உங்களை வாட்டிக் கொண்டிருந்தாலும், உங்கள் ஆபத்துகளிலிருந்து, உங்க பயங்களிலிருந்து உங்களை விடுவிப்பார். உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு உத்தரவு தருவேன் என்ற ஆண்டவர் ஆபத்துல நீ இன்னும் இருக்கும் போதே உனக்கு பதிலை தந்திடுவார். நீ இன்றைக்கு தேவனிடத்தில் ஆபத்திலே கூப்பிட்டால் எமர்ஜென்சியாய் நாளைக்கு உனக்கு உதவி செய்வது அல்ல. ஆபத்தென்றால் என்ன? எதிர்பாராத துன்பம், மரணம், வேதனை. உடனே எவ்வளவு ஃபாஸ்டா என்றால், ஆபத்து காலத்தில் நீ கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன், உடனே நான் உன்னை விடுவிப்பேன். இம்மீடியட்லி he will take action. தேவன் உனக்கு உதவி செய்வார். இன்றையிலிருந்து எமர்ஜென்சிக்கு போன் செய்தால் அவங்க லிஃப்ட் பண்ண மாட்டாங்களோ என்னமோ, எரிந்து போகுதுன்னு ஃபயர் ஆபீஸ்க்கு போன் பண்ணால் அவங்க எரிந்த பிறகு வருவாங்களோ என்னமோ. ஆனால் என்னங்க, ஆபத்தில் இருக்கிறீங்க என்று போலீஸ்க்கு போன் செய்தால் அவங்க வருவதுக்குள்ள நடக்க வேண்டியது நடந்து விடுமோ என்னமோ. ஆனால் இங்கே கூப்பிட்டால் அடுத்த நொடியே உங்களுக்கு உதவி மேலிருந்து வந்துவிடும். அப்படி செய்வதற்கு அற்புத ஆச்சரியங்களை செய்கிற தேவன் நமக்கு இருக்கிறாரு. உபவாச ஜெபத்துக்கு போகும்போது சபையோடு சேர்ந்து ஜெபிங்க. உங்கள் சொந்த பாரங்களுக்காக முதலில் உங்கள் இருதயத்தை நீங்க ஊற்றி விடுங்க. உங்களுக்கு இருக்கிற துன்பங்கள் போன்ற துன்பங்கள் உங்க ஒருவருக்கு மாத்திரமல்ல, இன்னும் அநேகருக்கு இருக்கிறது என்று உணர்ந்து எல்லாருக்காகவும் ஜெபிங்க. நீங்க இருக்கிற துன்பத்தை பார்க்கலும் இன்னும் மோசமான துன்பத்திலே இன்னும் அநேகர் இருக்கிறார்கள் என்று அறிந்து, துன்பத்திலே நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது உங்கள் துன்பம் போன்ற துன்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் விடுதலை கிடைக்கும்படி நீங்க ஜெபித்தால் நடக்கும். அதற்குதான் சபைக்கு சென்று ஜெபிக்கிறோம். அதுதான் விண்ணப்ப ஜெபம். உபவாச ஜெபம் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிப்பது எவ்வளவு முக்கியமோ, உபவாசம் இருந்து சபையாக விசுவாசிகள் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்பது அவ்வளவு முக்கியங்க. உங்க சபையில உபவாச கூட்டம் இல்லாவிட்டால் உங்க பாஸ்டர் கேளுங்க. நீங்க உபவாச ஜெபத்தின் முக்கியத்துவத்தை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. வீட்டுல உங்க குடும்பத்தோடு, உங்க பிள்ளைகளோடு உபவாசம் இருந்து ஜெபிங்க. இதோ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை கல்வாரி சபையிலும் கூட உபவாச கூட்டம் இருக்கு. நீங்களும் அந்த நேரத்தில் நீங்க இருக்கிற இடத்துல ஜெபிங்க, விண்ணப்பிங்க. அநேக பாரங்களுக்காக, அநேக விஷயங்களுக்காக தேவ சமூகத்துல ஜெபிக்கிறோம். உபவாச ஜெபம் எவ்வளவோ வல்லமை உள்ளதா இருக்கிறது. உபவாச ஜெபத்தின் வல்லமையை நீங்க ஜெபிக்க ஜெபிக்கதான் உங்களுக்கு அது புரிய வரும். ஆகவே தொடர்ந்து ஜெபிங்க, ஜெபத்தின் வல்லமையை அறிந்து கொள்ளுங்க. கண்களை மூடுங்க. ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் எல்லா துன்பத்திலிருந்தும் விடுவிக்கிறவர் நீர். எல்லா பயத்திலிருந்தும் எங்களை விடுவிக்கிறவர். எங்கள் எல்லா துன்பத்திலும் காக்கிற தேவனப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு மறு உத்தரவு தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். உபவாச ஜெபத்திலே எங்கள் இருதய பாரங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்திலே ஊற்றிவிட, எங்கள் எல்லா பயத்திலிருந்தும் நாங்கள் விடுவிக்கப்படும்படி, பாடுகளிலிருந்து விடுவிக்கப்படும்படிக்கு, எங்கள் ஒவ்வொரு தேவையிலும் நாங்கள் சந்திக்கப்படும்படி, நாங்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பாடுகள்ல, துன்பங்களில,
பயத்தோடு வாழ்கையில உம்முடைய கரம் அவர்கள் அனைவருக்கும் துணையாயிருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் காரியங்கள் நடக்கும்படி எங்களுக்கு ஜெப ஆவியை தந்தருளும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். பெனடிக்ஷன் என்பது ரொம்ப முக்கியங்க. ஒரு சில நாள் இந்த பெனடிக்ஷன் கொடுப்பதை நான் மறந்து போனால் உடனே நீங்க கேக்குறீங்க, எஸ் இட்ஸ் லைக் a சீலுங்க, செக்ட் என்று போடுவாங்க பாருங்க. சோ கடைசி வரை நீங்க வசனம் கேட்பது மற்றும் ஜெபிப்பது, உங்களுக்கு சொல்லுகிற விஷயங்களை மனதில் வைத்துக் கொண்டு தியானிப்பது ரொம்ப முக்கியங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாருங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு 8939801234 நீங்க வாட்ஸ்அப்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்க ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். தேவன் அற்புதங்களை செய்கிறார். உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் கூட அனுப்புங்க. இந்த ஊழியத்துல உங்க உதவி கரத்தையும் நீங்க நீட்டலாம். கர்த்தர் உங்களை ஏவினால் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, ஒரியா, பெங்காலி மொழிகளில் ஒளிபரப்பாகிற கல்வாரி தரிசனம் என்னும் டிவி ப்ரோக்ராம்ஸ் கண்டினியூ செய்வது ரொம்பவும் போராட்டமா இருக்கிறது. இந்த விசுவாச போராட்டத்திலே எங்களோடு கூட நீங்களும் உங்கள் விதையை இந்த விவசாயத்திலே நீங்க விதைத்திடுங்க. 100 மடங்கு அறுவடையை அருங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு அந்த தியானத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடும் மீண்டும் உங்களை நாளை இங்கு சந்திக்கின்றேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.